டைரக்டர் சுசீந்திரன் இயக்கத்தில் சாம்பியன் படத்தோட இசை வெளியீட்டு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா போஸ்டர் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நிறைய யங்ஸ்டர்ஸ் ஒரு பயங்கர ஃபியர்ஸான ஒரு கேம் ஃபுட்பால் பேஸ்டாக வந்து ஒரு அழகான படம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஜானரில் வர படங்கள் எல்லாமே டெஃபினட்டாக வந்து ஹிட் ஆகும். ஏன்னா மக்கள்கிட்ட சீக்கிரமாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் நம்மளோட ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லாருமே நம்ம வந்து ஒரு ஹீரோவாக தான் பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் பார்த்தா இந்த படத்தில் எல்லாருமே வந்து நமக்கு ஸ்டார்ஸாக தான் வந்து தெரிவாங்க. அண்ட் முக்கியமான கேரக்டர்ஸில் ரொம்ப ரொம்ப அருமையான நடிகர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக கோச்சாக வந்து நரேன் அவர்கள். ஸோ அவரோட படங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஒரு ஃபுட்பால் டீம் அப்படிங்கும்போது அந்த கோச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அந்த ஒரு ஃபேஸ், அந்த ஒரு பெர்ஃபார்மர் இருந்தால் தான் வந்து அதை கொண்டு போக முடியும். அந்த வகையில் வந்து நரேன் இந்த படத்துக்கு ஒரு மிக மிக பெரிய ப்ளஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் களஞ்சியம் சினி ஆர்ட்ஸோட முதல் படம். இந்த ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஆசையாக ரொம்ப ஆர்வத்தோடு இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா வந்து ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு காலையிலேருந்து பார்க்கும்போதே அத்தனை பேரும் வந்து முதல்ல ஆஜராயிட்டாங்க. கரெக்டாக வந்து அந்த டைமுக்கு வந்து உட்காந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து ஒரு ப்ரொடியூசரோட ஃபேமிலி இவ்வளோ பார்த்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எதையுமே டெலிகேட் பண்ணாமல் டைரெக்டாக வந்து உட்காந்து பார்த்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயே அவங்களோட எஃபர்ட் அண்ட் டெடிகேஷன் உங்கள் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் ட்ரெண்ட் மியூசிக் இந்த படத்தோட ஆடியோ வந்து வெளியிடுறாங்க. அண்ட் ட்ரெண்ட் மியூசிக்கோட படங்களோட லிஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து அவங்க வெளியிடுற மியூசிக் எல்லாமே வந்து ப்ரில்லியண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட ஆடியோ அவங்க ரிலீஸ் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ட்ரெண்ட் மியூசிக். அண்ட் நம்ம ஹீரோ விஸ்வா அவர்களை பற்றி எனக்கு நிறைய பேசணும் அப்படின்னு ஆசை. ஆனால் அவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆளை வச்சுருக்கேன். அவர் சொல்லும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ விஸ்வாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கீங்களா? ஸோ நட்பு வந்து ரொம்ப முக்கியம் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே. அந்த வகையில் பார்த்தா ஹீ இஸ் அ வெரி பிளெஸ்ட் பாய் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸும் இங்கே வந்திருக்கீங்க அவரை வாழ்த்துறதுக்காக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் ரெண்டு அழகான ஹீரோயின்கள். அதாவது ஒரு ஹீரோக்கு வந்து முதல் படத்தில் 2 ஹீரோயின் அமையிறதுங்கிறது வந்து செம்ம விஷயம். என்னப்பா முதல் படம் தானே வந்து நீ தனியாக ஒரு பயங்கர கதையோட ஹீரோயினே இல்லாமல் பண்ணுன்னு சொல்லாமல் 2 அழகாக ஹீரோயின் கொடுத்துருக்காங்களே, ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் இந்த படத்தை பற்றி இன்னும் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் வந்து வரப்போகிற விஷயங்களை வந்து பார்க்க போகிறீங்க. இட்ஸ் டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ இட் இஸ் ஸோ குட் டு சி so many people coming here together to wish the movie. ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும். முதலாவதாக இந்த படத்தை பற்றி, இந்த படம் அவரோட மனசுக்கு எவ்வளோ க்ளோஸ், அண்ட் ஹீரோவை பற்றி முக்கியமாக. ஏன்னா அவர் வந்து சின்ன குழந்தையிலேருந்து கையில் தூக்கி வளர்த்தவராச்சு. ஸோ அவருக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரியும். அண்ட் மற்ற ப்ரொடக்ஷன் பற்றி, ஏன்னா முதல்ல வந்து களஞ்சியம் சினி ஆர்ட்ஸோட முதல் ப்ரொடக்ஷன். ஸோ இவங்க ஃபேமிலி அப்படிங்கிறதுனால இதற்கான என்ன எஃபர்ட் போயிருக்கு, உள்ள எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இவரால் மட்டும்தான் டெஃபினட்டாக முடியும். ஐ எம் வெரி ஹாப்பி டு வெல்கம் ஆர்.கே. சுரேஷ் அண்ணா டு கிவ் அவே த வெல்கம் ஸ்பீச். தேங்க்யூ. இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்களுக்கும் சாம்பியன் டீம் குழுவினருக்கும் என்னோட வணக்கம். மற்றும் ஸ்டூடியோ 9 இன்னைக்கு 9வது 10வது வருஷமாக கால் எடுத்து வச்சிருக்க, அதுக்கு முக்கிய காரணமான மீடியா, ப்ரெஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றி, வணக்கம். இது வந்து சாம்பியன். நான் ஃபஸ்ட்டு ஐ வாண்ட் டு தேங்க் சுசீந்திரன் சார். இவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது டாக்டர் ஆர். களஞ்சியம், என்னோட அப்பா. ஸோ களஞ்சியம் சினி ஆர்ட்ஸ் அந்த தெய்வம் பேரில் ஆரம்பிச்சிருக்கோம் ப்ரொடக்ஷன். ஸோ அவரோட பேரன் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ஸ்டூடியோ 9 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ரொம்ப பர்டிகுலராக இருப்பேன். படம் ரிலீஸ் பண்ணுறதுல ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும், படம் ஹிட்டு கொடுக்கணும், படம் நல்ல கருத்துள்ள படமாக இருக்கணும். நம்ம படங்கள் லிஸ்ட்டில் நம்ம எவ்வளோ 50-60 மூவிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். தர்மதுரையிலேருந்து பல படங்கள் மக்களுக்கு பிடிச்ச மாதிரியே தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம சாம்பியனை, நம்ம ஸ்டூடியோ 9 எப்படி இருந்தாலும் கடமை பண்ணி தான் ஆகணும். பட் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி மூவி படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்ஸ் டு சுசீந்திரன் சார்.
ஏன்னா அவர் ஜென்ரலாகவே ஸ்போர்ட்ஸ் மூவி எடுக்கிறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் டைரக்டர். ஸோ இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோவை பப்புன்னு தான் கூப்பிடுவோம். ஸோ விஸ்வானே வச்சுக்கோங்க, அவனை பல பேர் மாற்றிட்டான் அவன். ஸோ அவனுக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து ஒரு 1.5 வருஷமாக அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த அளவுக்கு சேப்பப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பட் ஜென்ரலாக விஸ்வாவை பற்றி ஒரு ப்ரீஃப். இவன் பிறந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அவன் இன்னைக்கு இப்படி இருக்கானா அதுக்கு முக்கிய காரணம் அவங்க அப்பா குமரக்கண்ணன். அவருக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுங்க. குமரக்கண்ணன் இவர் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அவனோட 3 வயசில் அவன் ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணது வந்து ஸ்விம்மிங். ஸ்டேட் இல்லைங்க, நேஷ்னல் வரைக்கும் அடிச்சிருக்கான். ஸோ ஹீஸ் அ நேஷ்னல் ஸ்விம்மர். அது ஒரு 7 இயர்ஸ், அதில் ஒரு 5 இயர்ஸ் ட்ராவல் பண்ணான். அதுக்கப்புறம் அவனோட என்டர் ஆனது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்குவாஷ். ஹீஸ் அ நேஷ்னல் ஸ்குவாஷ் பிளேயர் அண்ட் இஸ் அ வேர்ல்டு ஸ்குவாஷ் பிளேயர். ஐ ப்ரவுட் டு சே. அவன் டிஃபீட் பண்ணியிருக்கிறதெல்லாம் டீம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும். பாகிஸ்தான், ஈஜிப்டில் போய் எல்லாமே அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கான். இஸ் அ இன்டர்நேஷ்னல் ஸ்குவாஷ் பிளேயர். அண்ட் நெக்ஸ்ட் அவனோட ஸ்டேஜ் தான் மூவி. மூவிங்கிறம்போது நான் அப்போது என்ட்ராகி டிஸ்ட்ரிபியூட்டராக ப்ரொடியூசராக இருக்கும்போது அவன் நான் ஆக்ட் பண்ண ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு அந்த டைமில் அவன் போய் லாஸ் ஏஞ்சல்ஸில் போய் ஆக்டிங் அண்ட் டைரக்ஷன் கோர்ஸ் பண்ணான். ஸோ அது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அது படிச்சுட்டு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுட்டு எப்படிலாம் நடந்துக்கணுங்கிறத வந்து அவன் இந்த படத்தில் பண்ணியிருக்கான். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது பார்ப்பீங்க. ஸோ அவனோட இது தேங்க்ஸ் டு என்னோட அக்கா ராகவி, அவங்க தான் ப்ரொடியூசர். ஸோ நம்ம ஒரு சொந்த படம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பிகில் அளவுக்கு 120 கோடி 130 கோடியில் எடுக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 8-10 கோடியில் எடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஸ்கிரிப்ட் வந்து எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக க்ரௌட், மேக்கிங், சிஜி, எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். ஸோ ஒரு பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இது பண்ணியிருக்கோம். ஸோ அவனோட எப்படி லான்ச் பண்ணுறது அப்படிங்கிறத வச்சு நம்ம சுசீந்திரன் சாரை லான்ச் பண்ணியிருக்காரு. அதுவும் அவர் சும்மா வந்து டைரக்டரை பற்றி உங்களுக்கு தெரியும், சும்மாலாம் வந்து ஒரு டேலண்ட் இல்லாமலாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டார். ஸோ இவன் இட் டிசர்வ்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார், பிகாஸ் ஐ எம் யுவர் பிக் ஃபேன் ஆஃப் யூ. அண்ட் நெக்ஸ்ட் இந்த படத்தோட டீம். நரேன் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், இஸ் அ கிரேட் ஆக்டர். நான் ரொம்ப வியந்து இப்போ ரீசெண்டாக கூடயும் பண்ணிகிட்ருக்கோம், பல ஃபங்க்ஷன் அவனோட மீட் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் நரேன். அண்ட் மிர்லானி உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க இஸ் டூ பாப்புலர் இன் ஆல் செக்டர் சோஷியல் மீடியாஸ். ஸோ அதுக்கு அடுத்து அவளை நடித்த ஸ்டென்ட் சிவா சார். அண்ட் முக்கியமாக என்னோட கசின், என்னோட சொந்தக்கார் மனோஜ் பாரதிராஜா சார். ஸோ தேங்க்ஸ். ஸோ இதை தவிர இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் தென் ஐ வாண்ட் டு முக்கியமாக இந்த இது மட்டும் இல்லை, இந்த படத்தை வந்து டிசம்பர் 13th 13ஆம் தேதி லான்ச் பண்ணுறோம். ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஏன்னா நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்கேன், எப்படி அந்த படம் எவ்வளோ தேட்டர்ஸு எல்லாம் அந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஆடியோவில் நீங்கள் பார்த்தீங்க, தேட்ரிக்கல் ட்ரெய்லர் பார்த்தீங்க, சாங்ஸ் பார்த்தீங்க, உங்களுக்கே தெரியும் குவாலிட்டி ஆஃப் மூவிஸ். எல்லாரும் உங்களோட ஒத்துழைப்பு, எல்லாம் உங்களோட சப்போர்ட் இருக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வருண பகவான் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற இந்த வார முதல் நாளில் நடைபெறும் சாம்பியன் பட இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கங்கள். தொகுப்பாளினி சொல்லும்போது சொன்னாங்க, ட்ரெய்லரை பார்த்துட்டு சொல்கிறோம் இந்த படம் வந்து நிச்சயமாக வெற்றி படமாக இருக்கும்னு. படத்தையே பார்த்துட்டேன், நிச்சயமாக அந்த படம் வெற்றி படமாக இருக்கும். பேரை பார்க்குறதுக்கு இது ஒரு விளையாட்டு படம் போன்று தோன்றும். ஆனால் விளிம்பு நிலை மக்கள் விளையாட்டிலே வெற்றி பெறுவது, சாதிப்பது விளையாட்டான விஷயம் இல்லை என்கிற விஷயத்தை வெகு நுட்பமாக சொல்கிற ஒரு அற்புதமான கமர்ஷியல் படம் இது.
இதில் பார்த்தீங்கன்னா கதாபாத்திரங்கள் எல்லாமே நரேன் சாரோட கேரக்டர் ரொம்ப அற்புதமான கேரக்டர், அது விஸ்வா. அதுக்கு அடுத்தது மனோஜ் அவர்களுடைய கேரக்டர், அதே போல் ஸ்டன் சிவா அவர்களுடைய பாத்திர தேர்வு அவ்வளவு அற்புதமாக இருக்குது. அதை தாண்டி கோபம் என்கிற ஒரு கேரக்டர் படம் முழுக்கவும் வந்து ஒரு மறைமுகமான கேரக்டர் வந்துட்டு இருக்கு. ரொம்ப சிறப்பான ஒரு படத்தை பார்த்த திருப்தி எனக்கு கிடைத்தது. இந்த படத்தில் நான் 2 பாடல்களை எழுதியிருக்கேன். மனதின் சாலையில் மாவிலை தோரணம், அருகில் தேவதை வாசமே காரணம் என்கிற ஒரு அற்புதமான காதற் பாடல். அதே போல் சினம் பற்றிய ஒரு பாடல், கோபம் பற்றிய பாடல். சினம் என்னும் சேந்தாரை கொள்ளி இனமென்னும் ஏமா புனையை சுடும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். சினம் என்பது வாழ்க்கையில் எவ்வளவு அபாயகரமான விஷயம் என்பதை நுட்பமாக பதிவு செய்கிற இன்னொரு பாடல். குறிப்பாக வந்து அரோல் குரோலி பற்றி சொல்லணும். 2 டியூன் எனக்கு கொடுத்தார். 2மே அவ்வளவு அற்புதமான ஒரு கலைஞன் அவர் என்பதை நிரூபிக்கிற ஒரு இசையாக இருந்தது. இந்த படத்தில் அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கிறது. சுசீந்திரன் சார் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமா உலகில் மிக முக்கியமான இயக்குனர். ஏன்னா அவருடைய ஜீவா படம் பார்த்துட்டு நான் அப்படி வியந்திருக்கேன். அப்படி ஒரு கருத்தை தமிழ் சினிமாவில் சொல்லுவதற்கு அவரை தவிர இன்னொருவருக்கு தைரியம் இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி இன்னொரு களத்தை இங்கே கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இது இருக்கும். ஏன்னா எல்லா தரப்பும் வந்து ரசிக்கிற ஒரு படமாக அவர் எடுத்திருக்கிறார். ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், பாத்திர தேர்வாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், பின்னணி இசையாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நுட்பமாக வந்திருக்கு, அழகாக வந்திருக்கு. இந்த சாம்பியன் படங்களின் சாம்பியனாக வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. அழகான வார்த்தைகள். அது கவிஞரால் தான் முடியும் இவ்வளோ அழகாக பேச. அண்ட் அடுத்ததாக ஒருத்தரை வந்து பேச கூப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் மியூசிக்கு மிகவும் நன்றி. பிகாஸ் ரொம்ப நல்ல இசையை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்ருக்காங்க. அந்த வகையில் சாம்பியனோட மியூசிக்கை மக்கள்கிட்ட சேர்க்குற பொறுப்பை இவங்க தான் எடுத்திருக்காங்க. அண்ட் ட்ரெண்ட் மியூசிக் மது அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மேடையில் இருக்கவங்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். சாம்பியன் நான் படம் பார்த்தேன். உண்மையாகவே விஸ்வா வந்து ஃபஸ்ட்டு படம் நடித்த நடிகர் மாதிரியே தெரியல. நல்ல எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்காரு. அதுக்கு காரணம் டைரக்டர். அப்போ தான் நினச்சேன் எங்கள் டைரக்டர் யாரை வேணாலும் உருவாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. சந்தோஷம். நடிக்கிற இடத்துல உண்மையாகவே அதுக்கு காரணம் விஸ்வா. எல்லா சீன்லையுமே அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தார். அதேமாதிரி ஹீரோயின் பார்க்கும்போதே படத்தில் அழகாக எல்லோரும் லவ் பண்ணுற மாதிரியே இருந்தாங்க. அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு படம். சாம்பியன் படம் பெரிய வெற்றியை கொடுக்கும்னு எனக்கும் நம்பிக்கை இருக்குது. நான் படம் பார்த்துட்டேன். ரொம்ப அற்புதமான படம். டீம் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். பாரதிராஜா ஐயா வந்தோன்னே எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் அப்புக்குட்டி. நல்லா சொன்னார். பார்த்த உடனே லவ் பண்ண மாதிரி இருக்கும். நல்ல வரி, நல்ல பதிவு. ஓகே, அடுத்ததாக நடிகர் திரு வினோத் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ராட்சசனுக்கு அப்புறம் என்னுடைய மூவி சாம்பியன் தான். ஸோ மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா சாம்பியன்ஸ்க்கும், சாம்பியனாக துடிக்கிற நண்பர்களுக்கும், மீடியா நண்பர்களுக்கும் முதல் வணக்கம். ஏன் மேடையில் இருக்கிறவங்க சாம்பியன்ஸ்னால் தே ஹேவ் அ அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ இப்போ அது பேசுறதுக்கு நிச்சயமாக நேரம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஃபாலோஅப்பில் தான் நான் சுசீந்திரன் சார் இந்த வாய்ப்பு எனக்கு வழங்கினார். ஸோ ஐ ஹாவ் என்ஜாய்ட் த மூவி. ஸோ ரோஷனை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன். அது நேராக பார்க்கும்போது எங்களுக்கு நிறையவே தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்ற நேமில் கூப்பிட்டுட்டேன். ஸோ விஸ்வா ஸோ இஸ் அ வெரி டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். ஸோ கொஞ்சம் நர்வஸ் ஆகினேன் ஃபஸ்ட்டு மேடைன்றதுனால. ஸோ ஏன்னா வளர்னா மன்னிச்சிருங்க. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் விஸ்வா. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக நடிகர் திரு உதயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். சாம்பியன் இந்த படம் ட்ரெய்லர், டீசர் எல்லாம் பார்க்கும்போது, ஆடியோ பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் இன்றைக்கி இந்த விழாவுக்கு வந்திருக்கேன். அது காரணம் என்னுடைய நண்பன் ஆர்கே சுரேஷ். ஏன்னா ஆர்கே சுரேஷ் ஒரு விஷயம் பண்ணா அப்படின்னா அது ரொம்ப தெளிவான ஒரு படம், நல்ல தரமான படங்களுக்கும் நல்ல ஒரு தெளிவாக ஒரு விஷயம். ஸோ அவங்க கம்பெனி பேனர் களஞ்சியம் சீனியர்ஸ்களோட வாழ்த்துக்கள். ஸோ பிகினிங் ஸ்டேஜில் உள்ள தனுஷ் பார்த்த மாதிரியே இருந்தது. விஸ்வா பார்க்கும்போது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு நடிகராக வருவார்ன்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா அதில் பார்த்தோன்னே தெரிஞ்சுது, அந்த ஃப்ரேமை பார்த்தோன்னே தெரிஞ்சுது, நிச்சயமாக தெரிஞ்சுது. ஸோ இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு பிடிச்ச டைரக்டர் சுசீந்திரன் சார். நான் நிறைய வாட்டி அவர்கிட்டே சொல்லியிருக்கேன். ஸோ அவருடைய படம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படம், அதே மாதிரி மிக பெருசாக வரும். நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இருக்கும் விஸ்வாவுக்கு. அதே மாதிரி அருள் குரலி மியூசிக் டைரக்டர், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ நிச்சயமாக ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அதே மாதிரி இந்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள்.
படத்தோட நடித்த ஹீரோயின்ஸ் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். குறிப்பாக வந்து மனோஜ் ரொம்ப நாள் கழித்து என் நண்பனை வந்து ஃப்ரேமில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறையா படம் பண்ணுறா, நீ நிறையா படம் பண்ணணும், நிறையா வந்து இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ நரேன் கைதிலாம் பார்த்துருக்கோம், அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரைசேஷன். அதே மாதிரி நரேன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஆக்டர். ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படம் டைரக்டர் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு நடிகனாகும் அப்படின்னு நினச்சி அந்த தூண்டுதல் படுத்துனதே டைரக்டர் பாரதிராஜா சார் அவர்கள் தான். கேப்டன் மகள் படத்தில் ஒரு எடிட்டிங் டைம் அப்போது அப்பாட்ட வந்து இவனை நடிகன் ஆக்கடான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் இருந்து தான் எனக்கு நடிக்கணுன்ற ஒரு எண்ணமே வந்தது. ஸோ பாரதிராஜா சார் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆர்கே சுரேஷ் எது தொட்டாலும் ஜெயிக்கும், போராளி. நிச்சயமாக வந்து அடுத்து ஒரு பெரிய இடத்த நடிகனாகவும் தயாரிப்பாளரும் எல்லாத்தையும் பிடிப்பார். இந்த ஒட்டுமொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒருத்தர், இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ராமன் விஜயன் அவர்கள், இந்தியன் டீமோட பிளேயர், அது ஸ்ட்ரைக்கர், ஃபார்மர் பிளேயர். ஸோ அவரை வந்து டெஃபினட்டாக ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அண்ட் எப்படி கண்டிப்பாக படம் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை எனக்கு புதுசு. அதுக்கு காரணமாக இருந்த சுசின் சார் அவர்களுக்கு என்னோட பெரிய தேங்க்ஸ். அண்ட் எஸ்பெஷலி ராஜபாண்டி அண்ணனுக்கும் என்னோட பெரிய நன்றிகள். அண்ட் இந்த படம் ஆரம்பிக்கும் போது சுசின் சார் என்னை வந்து மீட் பண்ணியிருந்தாங்க. அப்போ என்னோட அகாடமியில் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் இந்த ஒரு சினிமா எடுக்கிறதுக்காக இவ்வளவு மெனக்கெடுறதுக்கு, அதாவது அதில் உள்ள டெப்த்து, ஃபுட்பாலில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு 2 மணி நேரமாக உட்காந்து என் கூட கேள்வியாக கேட்டு நிறைய விஷயங்களை கேட்கும்போது தான் தெரிஞ்சு எந்த அளவுக்கு இவர் பேஷனேட்டாக இருக்கார் அப்படின்னு. வெண்ணிலா கபடிக்குள்ளே வரும்போதே ஒரு பெரிய விஷயத்த, அதாவது ஸ்போர்ட்ஸ்க்குன்னு ஒருத்தர் வந்திருக்காரா நம்ம ஊரில் படம் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த இந்த உலகத்துக்கு காட்டினவர். அண்டு ஃபுட்பால் அப்படிங்கிறத ரொம்ப நாள் ஒரு ஆதங்கம், இதெல்லாம் வந்து ரியாலிட்டி, நீங்கள் பார்க்குற எல்லாமே உண்மை. அந்த விஷயத்தை யாராவது எடுத்துக்கொண்டு வந்து சொல்ல மாட்டாங்களாங்கிற ஒரு ஆதங்கத்தை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இந்த படம் வந்திருக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், எங்களை மாதிரி விளையாண்டவங்க அண்ட் ஃபுட்பால் இந்த மாதிரி YMSCன்னு ஒரு கிளப்பை பார்ப்பீங்க. அதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்த இளங்கோ அவர்களோட அந்த கிளப்புக்கு ஒரு மரியாதை கொடுத்து, அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ்க்கு ஒரு மரியாதை கொடுத்து, எங்களை மாதிரி விளையாண்டவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற அந்த ஒரு விஷயம் வந்து அவர் அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பட் அதெல்லாம் தாண்டி அவர் செஞ்சு இந்த விஷயத்தை கொண்டு வர்றாரு அப்படிங்கிறது. இப்போ நானும் ஒரு சின்ன சீனில் நடிச்சிருந்தேன். ஸோ அப்போ விஸ்வாவை மீட் பண்ண வேண்டிய அந்த டைமில் வந்து நான் கேட்டேன் அவர்கிட்ட, நீங்கள் முதல்ல இருந்தே பிளேயரா அப்படின்னு. ஸோ இல்லை சார், நான் 1.5 வருஷமாக ட்ரெயின் பண்ணி தான் இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு. அன்பிலீவபிள். அவரோட ரிசீவிங், அவரோட பாசிங், அவரோட அதாவது ரொம்ப ட்ரெயின்டு பிளேயர்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டடான ஒரு விஷயத்தை அவர் இந்த படத்துக்காக செஞ்சுருக்காரு. நிச்சயமாக அன்றைக்கே நினச்சேன் அவர் நிச்சயமாக ஜெயிப்பார் அப்படின்னு. அந்தளவுக்கு அவரோட ஒர்க் இருக்குது. அண்ட் சேம் டைம் சொன்னாங்க, இந்த மாதிரி உலகம் பூரா கொண்டாடுற ஒரு ஃபுட்பால் நம்ம ஊரில் யாரும் கொண்டாட மாட்டேங்கிறாங்கன்னு. நிச்சயமாக இந்த படம் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே கொண்டாடுவாங்க. அதுக்காக எல்லாரும் சேர்ந்து இதை வாழ்த்துவோம். நன்றி இந்த வாய்ப்புக்கு. தேங்க்யூ. இவரோட பங்கு மிகப்பெரியது. ஐ எம் வெரி ஹாப்பி டு வெல்கம் our DOP சுஜித் சாரங் அவர்கள். ப்ளீஸ் ஷேர் a few words. எல்லோருக்கும் வணக்கம். சாம்பியனை பற்றி சொல்லணுன்னா சுசி சாரை பற்றி சொல்லணும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைரக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா. அவரோட எல்லா படங்களுக்கும், நான் மகனல்லா, பாண்டிய நாடு, அந்த படங்களுக்கெல்லாம் பயங்கரமான ஃபேன். ஸோ சாம்பியன் அப்படிங்கிற எல்லாருக்குள்ளாரையும் ஒரு சாம்பியன் இருக்காங்க. நம்ம அதை எப்படி வெளியே கொண்டு வரணுங்கிறதுல தான் இருக்குது. லைக் நம்மளோட கோபம், நம்மளோட பயம், இதையெல்லாம் தாண்டி அதை வெளியே கொண்டு வர்றது தான் த பேஸ். இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி, நரேன் சார், மனோஜ் சார், சிவா சார், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். படம் December 13 ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சுஜித். அண்ட் அடுத்ததாக இந்த படத்தோட முக்கியமான ஒருத்தர், எப்போவுமே ஒரு ஹீரோ பெருசாக தெரியணும்னா வில்லன் பயங்கரமாக இருக்கணும், அதிரடியாக இருக்கணும். அந்த வகையில் ஐ எம் வெரி ஹாப்பி டு வெல்கம் ஸ்டன் சிவா அவர்கள். ப்ளீஸ் ஷேர் a few words சார். தேங்க்ஸ். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் வானொலி ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த சாம்பியன் படத்தில்
மெயின் வில்லனாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு சாம்பியன் டைட்டில் சொன்ன உடனே இந்த படத்தில் கண்டிப்பாக நடிக்கணும்னு முதல்ல ஆசைப்பட்டேன். அப்புறம் நான் மகாநல்ல படம் பார்த்ததுலேருந்து சுசீந்திரன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. ஒரு 2-3 டைம் பார்த்தேன் அந்த படம். அதுக்கப்புறம் சுசீந்திரன் படத்தில் ஆக்ட் பண்ணுறதுக்கு அவர் சொன்ன உடனே இமீடியட்டாக நான் ஆக்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். கோலி சோடா 2ல் நீங்கள் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தீங்க மாஸ்டர், அதே மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு அவர் விருப்பப்பட்டு ராஜபாண்டியன் என்ற கோ டைரக்டர் ஃபோன் பண்ணார். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர சொன்னார். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போன உடனே அங்கே ஒரு 5 மினிட்ஸ் ஒரு லைன் சொன்னார் சாம்பியனை படுத்தி. சொல்லும்போது இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர், நல்ல பேர் வரும். எனக்கு மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஆக்ட் பண்ணேன். மற்றதெல்லாம் ஸ்பாட்டில் வந்து இயக்குனர் சுசீந்திரன் சார் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. எனக்கு நிறைய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணதுனால சில டேரக்டருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இன்றைக்கி இந்த விஷயத்தை ரொம்ப நான் சொல்லணும். பசும்பொன் படத்தில் பாரதி ராஜா சார் படம், அதில் ஆக்ஷன் அசிஸ்டண்ட்டாக கம்போஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் நான் பாரதி ராஜா சாரை வந்து அவரை பற்றி தெரியும் எல்லாருக்கும் எப்படி ஸ்பாட்டில் இருப்பார்னு. ஆனால் நான் நேரடியாக பார்த்தேன். பார்க்கும்போது பிரபு சாருக்கு ஒரு ஆக்ஷன் சொன்னார், அப்படியே ராதிகா மேடம்க்கு ஒரு ஆக்ஷன் சொன்னார், அப்படியே பி கண்ணர் கேமரா அப்படி இறங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஆன் த ஸ்பாட்டில் ஒரு டேரக்டர் எப்படி ஒர்க் பண்ணுறாருன்றது நான் இதை நிறைய எல்லா லாங்குவேஜ்லேயும் நான் எல்லா டேரக்டர்ஸையும் எல்லா ஹீரோக்கிட்டையும் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அப்போ நான் வந்து ஆக்ஷன் கம்போஸ் பண்ணும்போதும் அந்த ஸ்பாட்டில் வந்து இப்படி தான் ஆக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறது அடிக்கடி என் மனசில் வந்து தோன்றது வந்து பாரதி ராஜா சார் தான். இதுக்காக தான் நான் வந்து வேட்டையாடு விளையாடு படத்தில் வந்து நான் ஓப்பனிங் சீன் ஆக்ட் பண்ணியிருப்பேன். கமல் சார்கிட்ட கண்ணு வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி. அப்போ கூட எனக்கு கௌதம் மேனன் சார்கிட்ட சொல்லியிருந்தேன், சார் எனக்கு ஆக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், ஏதாவது பண்ணலாம் மாஸ்டர், ஓப்பனிங் ஒரு சீன் இருக்குது பண்ணுறீங்களா? பண்ணுறேன்னு. அதுக்கப்புறம் தெலுங்கு ஹிந்தியில் வந்து ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன் பிஸியாக. மறுபடியும் விஜய் மில்டன் சார் கூப்பிட்டு கோலி சோடா நடிக்கும் போதும், சார் நல்ல மெயின் நல்லா எதுவாக இருந்தால் நான் பண்ணுறேன்னு. இப்போ இங்கே எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு டேரக்டர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம். இந்த படத்தில் சுசீந்திரன் சார் ஃபாலோ பண்ணி தான் நான் பண்ணேன். நான் ஒன்றும் எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணவில்லை. அவர் எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது ஆக்ட் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு டே ஒரு சீன் எடுக்கும்போது ஒரு லென்த்தி டயலாக், வீட்டு உள்ளது வெளியே வரணும், அப்புறம் வீட்டு உள்ளே போய் பேசணும் அப்படின்போது சரியாக டயலாக் கூட எனக்கு கரெக்டாக வரல. சார் நீங்கள் ஒரு டைம் எதாவது பண்ணிங்கன்னா அதே மாதிரி நான் பண்ணுறேன் சார். அவருடைய பாடி லாங்குவேஜ் தான், அவர் எப்படி உட்காந்தார், எப்படி பேசினார், அதே தான் பண்ணேன். அது வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு டேரக்டர் என்ன ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அவர் மாதிரி நம்ம ஒரு 50% பண்ணாலே போதும், நல்ல பேர் வந்துடும். அதை என்னால் முடிஞ்சது இது நல்லா பண்ணியிருக்கேன். இந்த டேரக்டர் ரொம்ப நன்றி சுசீந்திரன் சாருக்கு. அடுத்தது விஸ்வா வந்து அவர் ஒரு ஹீரோ மாதிரி இருக்க மாட்டார் ஸ்பாட்டில். மாஸ்டர் எப்படி இருக்கீங்க, நான் நல்லா பண்ணியிருக்கேன்னா, நல்லா தான் பண்ணியிருக்கப்பா, அப்படி பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், ரொம்ப ஆக்டிவாக இருப்பார், எனர்ஜியாக இருப்பார். அது ஒரு சீன் வந்து புத்தி அங்கே இங்கே சிதற விடாத அப்படின்ற மாதிரி ஒரு சீன் இருக்குது. அதில் கூட அவர் வந்து ரொம்ப லுக்கு, அவர் பாடி லாங்குவேஜ், அவர் பார்க்குற லுக்கு எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக நீ வருவேன். காட் பிளஸ் யூ. அதுக்கப்புறம் கேமராமேன் சுஜித், அவர் கேமராமேன் வந்து அவர் வந்து கேமராமேனுக்கு பிஃபோர் அவர் ஒரு கராத்தே மாஸ்டர். கராத்தேல வந்து ஒரு நேஷ்னல் சாம்பியன். அவர் ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. சூப்பராக ஓரளவுக்கு என்னை வந்து நல்லா காட்டிருக்கீங்க. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் படம்னா இறுதி சுற்று தங்கால், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். தங்கால் அளவுக்கு இது மிகப்பெரிய ஹிட் ஆகணும். நன்றி, வணக்கம். வெண்ணிலா கபடிக்குழு ரிலீஸ் ஆன சமயத்தில் இயக்குனர் சுசி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நீங்கள் ஏன் இயக்குனர் ஆனீங்க அப்படிங்கிறதுக்கு பதிலாக எனக்கு கொஞ்சம் வாழ்க்கை தெரியும் அப்படின்னாரு. அவருக்கு அந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இன்னமும் அவர் நம்பிக்கைக்குரிய இயக்குனராக இருந்துகிட்ருக்காரு. அந்த நம்பிக்கை, அவருக்கு வாழ்க்கை தெரியுங்கிற விஷயம்
இந்த ட்ரெய்லரில் வர கடைசி ஷாட்டில் வர அந்த துருப்பிடித்த அறுவாள் வரைக்கும் அந்த வாழ்க்கை தீர்க்கு அவருடைய படங்களில் அந்த வாழ்க்கையை அவர் சொல்லிகிட்டு இருக்கிற வரைக்கும் அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார். இந்த படமும் ஜெயிக்கும் சுசி, வாழ்த்துக்கள். அப்புறம் அருள் கரோலி வந்து நான் சில மியூசிக் டைரக்டர்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன். அவருடைய பிசாசு படத்துலேருந்து நான் அவரை ஃபாலோ பண்ணிருக்கேன். இந்த படத்துலேயும் ஒரு 2 மறுபடியும் இந்த பாட்டை கேட்கணுங்கிற மாதிரி பாட்டு கொடுத்துருக்காரு. வாழ்த்துக்கள் அருள். அப்புறம் ஒரு புதுமுக நாயகன் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுங்கிறது ஒரு நல்ல இயக்குனர் நல்ல படத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அந்த அந்த அறிமுக நாயகன் விஸ்வாவுக்கு ரொம்ப லக்கு இருக்குது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக அவர் வெரி ஃபேவரட் ஆக்டர், சூப்பர் பர்ஃபார்மர் டெஃபினட்டாக மனோஜ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எனக்கு இந்த மாதிரி க்ரௌடை பார்த்தாலே கைகாலெலாம் வளர ஆரம்பிச்சிடும், பேச்சே வராது. அப்பா மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது. பட் இதில் ஃபஸ்ட்டு வந்து முதல் சாம்பியன் வந்து சுசி சார் தான். முதல் நன்றி நான் சொல்லணும்னா சுசி சார் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த படத்தை தயாரித்த விஸ்வாவுடைய பெற்றோர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இவங்க இல்லைன்னா அந்த ப்ராஜெக்டே கிடையாது. சுசி சாரை வந்து நான் இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல சந்தித்தேன், ஒரு காஃபி டே ஷாப்பில். அதுவும் ஒரு இறைச்சலான ஒரு சரௌண்டிங்கில் எனக்கு கதை சொல்கிறாரு. அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு, இவ்வளோ இறைச்சலையும் மதிக்காமல் ஒருத்தர் வந்து அந்த அளவுக்கு ஒரு கதையை வந்து நரேட் பண்ண முடியும்னா அப்போ எந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ராங்காக அந்த ஸ்கிரிப்டில் இருந்திருக்காரு அப்படின்னு. அண்ட் இட் வாஸ் ரியலி ஃபன் ஒர்க்கிங் வித் யூ சார். சுசி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி என் கூட ஒர்க் பண்ண மற்ற கோஸ்டார்ஸ் நரேன் சாராக இருக்கட்டும், நம்ம ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், எவ்ரிபடி ஹூஎவர் வாஸ் ஒர்க் வித் மீ, எஸ்பெஷலி விஸ்வாவை பற்றி நான் சொல்லணுன்னா, நான் விஸ்வா படம் பார்த்துட்டு நான் சொன்னேன், விஸ்வா இது வந்து ஒரு புதுமுக நடிகர் மாதிரி எனக்கு தெரியலை. இது வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஒரு 4-5 படம் பண்ணி நீ வெரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆர்டிஸ்ட்டாக வெளியே தெரியுது எனக்கு. ஸோ நீ இந்த பாத்தில் நீ கான்சென்ட்ரேட் பண்ணி நீ ட்ராக்கில் போனேன்னா கண்டிப்பாக உனக்கு பெரிய சக்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவன் கைப்பிடிப்பான்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் விஸ்வா, அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் கிவிங் மீ சச் அ பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் இன் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மனோஜ், தேங்க்யூ ஃபார் த லவ்லி வேர்ட்ஸ். அண்ட் அடுத்ததாக ஐ ஜஸ்ட் லவ் திஸ் மேன். எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுறதுக்காக தான் எல்லாருமே வெயிட்டிங். அதனால நான் நிறைய டைம் எடுத்துக்க விரும்பல. டிஆர் சார், ப்ளீஸ் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ். வாங்க சார். டிஆர் சார் வாங்க சார். இந்த ஒரு பாத்தீங்களா, இவர் தமிழ் பண்பாடு, இவர் மனுஷன். பேசுங்க சார். வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய கலையுலகத்தின் பிதாமகன், தமிழ் திரையுலகத்தின் தமிழ் இனத்தின் தலையாய அங்கம், யாரிடத்திலும் அடிபணியாத சிங்கம், குணத்தால் தங்கம், என்னுடைய மானசீக குருவாக இருக்கக்கூடிய இயக்குனர் அன்புக்குரிய அண்ணன் பாரதிராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்து வந்திருக்கக்கூடிய அமைச்சர் அன்புக்கும் பண்புக்குரிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களே, மற்றும் மேடையிலே இந்த திரைப்படத்தை இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய என்னருமை திரையுலகத்தை சார்ந்த அத்தனை முன்னோடிகளே, இயக்குநர்களே, நண்பர்களே, நட்சத்திரங்களே, கலைஞர்களே, பட்டியல் போடுவதற்கு என்னால் முடியாத நிலை, ஒரு பட்டாளமே இங்கே கூடியிருக்கின்றது. அதனால் எல்லோருடைய பெயரையும் சொன்னால் காலம் கடந்துவிடும். நானே ஒரு பார்வையாளனாகத்தான் இங்கே வந்தேன். நான் மேடை ஏறுவதற்கு வரவில்லை. என்னை அழைத்தார்கள். அழைத்த அழைப்பு வசந்த அழைப்புகள். அந்த வசந்த அழைப்புக்கு மரியாதை கொடுக்கும் வண்ணம் மேடைக்கு நான் வந்தேன். ஆனால் என்னை பேச அழைப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. மன்னிக்க வேண்டும். நான் சமீப காலமாக எந்த திரைப்பட படங்களின் ஒளிநாடா வெளியீட்டு விழாவிலும் சரி, எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வதில்லை. நான் பொதுவாக
ஒளிபெருக்கியை பார்த்து இப்பொழுதெல்லாம் ஒதுங்கி கொண்டிருக்கின்றேன். சொல்ல போனால் ஒதுங்கினால் ஓய்வெடுப்பதற்காக, பதுங்கினால் பாய்வதற்காக நான் பதுங்கி கொண்டிருந்தவன். நான் பேசக்கூடாது என்றுதான் இருந்தேன். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு காரணம், விடாமல் சுரத்தினால் அது விடாப்பிடி. அந்த விடாப்பிடிக்கு காரணம் என் அருமை நண்பர் ஆர்கே சுரேஷ். அவர் அழைத்தார், வந்தேன். அவரும் தாடி, நானும் தாடி. அவர் அழைத்த காரணத்தால் இந்த நிகழ்ச்சியிலே நான் விருந்தாடி. அவர் என்னையும் அழைத்தார், மன்னனையும் அழைத்தார். ஏன் என்னை அழைத்தார், மன்னனை அழைத்தார் என்று நான் என் விஷயத்தை பேச இங்கே வரவில்லை. ஒரு மேடையில் ஏறினால் மேடையின் நாகரிகம், சபையின் நாகரிகம், அந்த சபையிலே இருக்கக்கூடியவர்களை பற்றி, அந்த படத்தை பற்றி, அதன் இயக்குனரை பற்றி, எந்த தலைப்பு அதை பற்றி பேசுகின்றவன் தான் சரியான பேச்சாளன். நான் பார்வையாளனாக வந்ததற்கு காரணம் படத்தின் தலைப்பு. அது எனக்கு ஏற்படுத்திய மலைப்பு. சாம்பியன். சாம்பியனை பார்க்க எவனும் வருவார்கள். நானும் அந்த விதத்திலே தான் வந்தேன். எனக்கு பந்தாட்டம் பிடிக்கும். பந்தாட்டம் பிடிக்கும் என்பதற்காக நான் பந்து ஆடியவன் அல்ல, எதிரிகளை பந்தாடியவனும் அல்ல. அடி என்னாடி பந்தாடும் பாப்பாக்களே என்று உயிரிழ கூட படத்தில் கூட பாட்டு வைக்கிறேன். நானும் கல்லூரியில் படித்து வந்த நான் பெரிய விளையாட்டு வீரன் அல்ல. ஆனால் இந்த படத்தின் தலைப்பு சாம்பியன், அருமையான தலைப்பு. ஆங்கிலத்திலே இருந்தாலும் கூட எனக்கு பிடித்த தலைப்பு. என்னன்னு கேட்டாக்க, தமிழ்ல தான் தலைப்பு வைப்போன்னு பிடிவாதமாக இருந்த என்னோட முன்னோடி பாரதி ராஜா, பிடிவாதமாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கக்கூடிய என்னை போன்றவர்கள், நாங்கள்லாம் தமிழ்நாட்டில் பட்டது போதும், எங்களுக்கு கிடைச்ச பட்டம் போதும், நாங்கள் பட்ட பாடு போதும். அடுத்த தலைமுறை நீங்கள் வேறு விதமாக நடையை போடுங்கள். அவ்வளவுதான். நான் இதுக்கு மேல வாழ்த்த நான் வந்து பேசுறதுக்கு வரல. எனக்கு பேச்சு வரலன்னு சொல்ல, பேச வரல. டபுள் மீனிங்கா சொல்றேன், பேச வரல. எனக்கு இதுக்கு மேல பேச வரல. ஆனாலும் பேசாம போக முடியாதுங்கிற படத்தை பத்தி 4 வரியாவது சொல்லணும். படத்தோட ஹீரோ யாரு? விஸ்வா. நண்பா, விஷ் பண்ண வா வா என்றதும், விஷ் பண்ண வா வா என்று அழைத்ததும் அந்த விஸ்வா. உன் அன்பை பார்த்தேன், உன்னுடைய பண்பை பார்த்தேன். நீ சுசீந்திரன் வில்லில் இருந்து புறப்படும் அம்பாக உன்னை பார்க்கிறேன். இதுக்கு மேல உன்னை நான் வாழ்த்துறதுக்கு இது இல்லை. நான் வாழ்க ஹீரோ. என்னை மேடைக்கு அடைத்த தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு பெண் ராகவி பேர்ல இசை வெளியிட்டு விடா. இசைக்கு தேவை ராகம், பாட்டு. ராகம் பிளஸ் கவி, ராகம் பிளஸ் கவி, ராகவி ராகவி என்று இந்த இசை வெளியீட்டு விழாவின் ராகத்தை, கவியை வாழ்த்த வந்தவர் என்று என்னை வரவேற்ற அந்த பெண்மணிக்கு, இன்னைக்கு சினிமா அவ்வளவு மோசமா ரொம்ப நொந்து வெந்து இதாகிட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு திரைப்படம் எடுக்கிறதே கஷ்டம். அதுல இந்த மாதிரி படம் எடுத்து ஒரு இசை வெளியீட்டு விழா, இந்த படத்தோடைய இயக்குனரோட பேர், ஒரு படத்தின் அடையாளமே அங்கமே கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொன்னா டைரக்டர் தான், இயக்குனர் தான். தலை இல்லாம உடம்பு இல்ல, தலை இல்லாம வாள் இல்ல. அத மாதிரி ஒரு சரியான தலைவன் இல்லாம எந்த கட்சியும் கிடையாது. நான் அரசியல் பேசல, நான் சொல்ல யதார்த்தத்தை பேசுறேன். அதனால எங்க அரசியல் பேசணும், எங்க அரசியல் பேசக்கூடாது என்பதில் முன்னெல்லாம் பட்டு 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 பட்டுன்னு பேசினா பணாலு, டக்கு டக்கு டக்குன்னு பேசினா டனாலு, அப்படிலாம் பேசினா வம்பு. நீ நேரம் பார்த்து அப்படியே டைம் பார்த்து பேசணும் அப்படிங்கறது இப்ப கத்துக்கிட்டேன். ஏன்னா வாழ்க்கை என்பது 2 பகுதி. 63 வயசு வரைக்கும் ஒரு வாழ்க்கை, 63 வரைக்கும் பின்ன ஒரு வாழ்க்கை. 63 வரைக்கும் என்ன நினைச்சாலும் நீ எனக்கு எதோ தெரியும் தெரியும் நினைச்சது ஒரு வயசு. எனக்கு எதுவுமே தெரியாது போல இருக்குன்னு நினைக்கிறது ஒரு வயசு. நான் இப்போ அந்த வயசுக்கு வந்துட்டேன். எனக்கு இப்போ வந்து வாழ்க்கையில் இன்னும் என்னென்னமோ கற்றுக்கணும். இப்போ சுசீந்திரன் ஒரு இயக்குனர் சொன்னால் இவங்கள்ட்ட எவ்வளோ கற்றுக்கணும். இந்த படத்தின் இயக்குனர் சுசீந்திரன் அவருக்கு வந்து ஒரு அடையாளம். என் அருமை இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் 1000 படைப்பு தரட்டும்.
என்னையெல்லாம் பாதித்த ஒரு படைப்பு 16 வயதிலே. அது அவரோட அடையாளம். டி ராஜேந்திரா ஒரு ஒருதலை ராகம் சொல்லுவோம், மைதிலி சொல்லுவோம், உயிரில் ஒரு சொல்லுவாங்க, என் தைய கல்யாணம் தங்கை அப்படின்னா என்னதான் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 அடையாளம் இருக்கும். சுசீந்திரன் வெண்ணிலா கபடி குழு, அந்த வரிசையிலே சாம்பியனே நீ எழு. அவ்வளோதான். இதை வாழ்த்துறதுக்கு ஆனால் இது இந்த படத்துடைய பணியாற்றிய அத்தனை நான் இந்த லிஸ்ட்டில் வாழ்த்துறதுக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்கன்னா யார் எல்லா லிஸ்ட் எடுத்து யார் கதாநாயகன், யார் கதாநாயகி, யார் இசைப்பாளர், யார் ஒளிப்பதிவாளர், யார் எடிட்டரு, யார் ஸ்டென்ட்டு, எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து எல்லாரையும் நான் வாழ்த்தணும். அவ்வளோ நேரம் வாழ்த்துறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடையாது, டைம் இல்லை. ஆனால் படம் இந்த சாம்பியனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் A to Z உயரத்திலிருந்து கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதில் ஒரே ஒரு மட்டும்தான் ஒன்று, சாம்பியன்கிற இதில் என்னன்னு கேட்டாக்கா, இந்த தலைப்பு உள்ள இந்த விஷயத்துக்கு இன்னைக்கு நான் புறப்பட்டு போகிற விஷயத்துக்கு ஒரு விஷயம் இருக்கு. சாம்பியன்கிறவன் யாரு? முடியும் முடியும் என்னால் முடியும்னு மோதி ஜெயிக்கிறவன் தான் சாம்பியன். முடியுமான்னு முடங்கி கிடக்கிறவன் சோம்பியன். அவன் சின்னம் கொண்டு எழுங்கிறவன் தான் செம்பியன். இது தமிழ். சோம்பி கிடக்கிறவன் சோம்பியன். ஆனா முடியும் மோத முடியும் ஜெயிக்கிறவன் தான் சாம்பியன். இந்த சாம்பியனுடைய இந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில், இசை வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டு நாம் பக்கத்தில் தான் ஒரு இடத்துல, நானும் ஒரு இடத்துல மோதுறதுக்கு தான். முடியும்னு மோதுறதுக்கு வா அண்ணா. திரையுலகத்தில் ஒருதலை ராகத்தில் உதயமான நீ இன்றைக்கு திரையுலகம் நசிந்து கொண்டிருக்கிறது, சிதைந்து கொண்டிருக்கிறது, புதைந்து கொண்டிருக்கிறது, புடுங்கி கொண்டிருக்கிறது. ஒரு மாஃபியா கூட்டம் திரைமாவையை விழுங்கி கொண்டிருக்கிறது. நீ வந்து விடு என்று என்னை மன்னன் அடைத்த காரணத்தால் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோக சங்கத்தின் தேர்தலிலே நான் இன்றைக்கு போட்டியிடுவதற்காக நானும் என்னுடைய அணியிலே இருக்கக்கூடிய மன்னனும் அந்த அணியிலே உப தலைவராக போட்டியிடும் RK சுரேஷும், அங்கே உப செயலாளராக போட்டியிடக்கூடிய மன்னனும், துணை செயலாளராக போட்டியிடக்கூடிய காளையப்பனும், பொருளாளராக போட்டியிடக்கூடிய திருவேங்கடமும் எங்கள் குழுவிலே போட்டியிடக்கூடிய அந்த லிஸ்ட்ல அவர்களோடு சென்று அவர்களுக்காக வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு நான் செல்ல இருந்தேன். போகின்ற வழியில் வந்து பார்த்து விடு என்று நான் வந்தால் போதுமே என்றேன். வந்தால் போதும், நான் வருவதே இல்லை. பார்வையாளனாக வந்த என்னை அழைத்து, அங்கே வேட்பாளராக சென்ற என்னை வழிகளை பார்வையாளனாக அழைத்து இங்கே மேடைகளை ஏற்றி பேச்சாளனாக மாற்றுவது நியாயமா சுரேஷ்? கை கட்டி அவர் நிற்கிறார். ஆனாலும் அந்த அன்புக்காக, பண்புக்காக, எல்லாத்துக்கும் மேல இங்க இவ்வளவு இந்த ரசிகர்களோட அன்பையும், இந்த தமிழ் ரசிக பெருமக்கள் இந்த அரங்கத்திலிருந்து இன்னொன்று எல்லாத்துக்கும் மேல இந்த சத்தியம் திரையரங்கத்தை வாழ்க்கையில் என்னால் மறக்கவே முடியாது. ஒரு காலத்தில் இங்கிலீஷ் படமே போட்டுட்டு இருந்த திரையரங்கத்தில் என்னோட படம் மைதிலி என்னை காதலியை நான் கொடுத்து வெளியிட்டு 100 நாட்கள் மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்தேன். நானே போட்டி போடுறதுக்கு தேர்தலில் வேட்பாளராக அங்கே போய் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு என்னுடைய குழுவோடு சென்று கொண்டிருக்கிறேன். என் குழுவோடு சென்று கொண்டிருக்கக்கூடிய என்னை வெண்ணிலா கபடி குழு எடுத்த சுசீந்திரன் குழு அழைக்கிறதா என்று இது பண்ணிட்டு வந்தேன். ஆனா போற வழியில சர்வீஸ் சொன்னாரு, அந்த வழி சும்மா சத்தியம் தானே தலைவா, வந்துட்டு போனாரு. நானே சத்தியத்துக்காக போராடுறேன், சத்தியத்துக்கு வராம இருக்குமா? நான் சத்தியத்துக்காக போராடுறவன், சத்தியத்துக்கு வரணும்னு தான் வந்தேன். கொடுத்த வார்த்தை டி ராஜேந்தர், கொடுக்கவே மாட்டேன் வாக்கு, கொடுத்துட்ட பொருளாது நாக்கு, சொல்ல மாட்டேன் போக்கு. வந்தேன், பேச சொன்னீங்க பேசிட்டேன். நான் இப்போ அங்கே போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு நானும் மன்னனும் என் தம்பி RK சுரேஷையும் அழைத்து செல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். ஆனால் என்ன தம்பியோட தாடி அடர்த்தி நல்ல வளர்த்தி, ஆனால் என்னோட தாடி எதில் சேர்த்தி, இது நல்ல நேர்த்தி, உங்களுடைய எண்ணங்கள்லாம் ஆக வேண்டும் பூர்த்தி என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களே அத்தனை நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி எனக்கு இது பண்ண உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். பேச சொல்றீங்க கோவமா இனிமேல் பெரிய ஒரு வெளியில் மழை பெய்யுதுங்கன்னா உள்ள பெரிய இடி மின்னல் சாரெல்லாம் முடிச்சு நீங்கள் உட்காந்துருக்குறீங்க. இந்த வெளியில் மழை, உள்ளே கலை. இந்த கலைத்துறையினுடைய சார்பில் ஒரு நல்ல விழாவிற்கு என்னை அழைத்ததற்கு என்னுடைய உடன்பிறவா அன்பு தம்பி RK சுரேஷ் அவர்களுக்கும் தம்பி சிவா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாண்டி நாடு போன்ற சிறப்பான திரைப்படங்களை கொடுத்த மரியாதைக்குரிய திரு சுசீந்திரன் அவருடைய இயக்கத்தில் தம்பி விஸ்வா அவர்கள் பெயரளவில் மட்டும் சாம்பியனாக இல்லாமல் திரையிட்ட பிறகு, இன்றைக்கு ஆடியோ லான்ச், இதை தொடர்ந்து திரையிட்ட பிறகு
வெற்றி சாம்பியனாக இந்த திரைப்படம் வளர என்னுடைய வாழ்த்துக்களை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். கலைத்துறை சார்பில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு படைப்புகளை எல்லாம் கொடுத்த இயக்குனர் இமயம் நான் மிகவும் கலைத்துறையில் நேசிக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கும் டிஆர் அவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய அன்பு தம்பி மீண்டும் ஆர்கே சுரேஷ் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி கலந்த வணக்கம். அண்ட் 2 அழகான ஹீரோயின்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்கள பேச வைக்கலைன்னா அது வந்து கம்ப்ளீட்டாகவே இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட்டு சௌமிகா ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வாங்க. இவ்வளோ பெரிய மீடியா பீப்புள்ஸ்க்கு முன்னாடி பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆன் தி ஸ்டேஜ். அண்ட் லெஜெண்டரி பீப்புள் அங்கே நர்வஸாகவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் சுசீந்திரன் சாருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு அழகான கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் நான் இது ஒன்று சொல்லிக்கணும், நாளைக்கு ஷூட்டிங்னா எனக்கு இன்றைக்கி நைட் தூக்கமே வரல. பிகாஸ் டைரக்டர்ஸ் ஸ்பாட்டில் எப்படி இருப்பார், சொதப்புனா கத்துவாரா திட்டுவாரா கொஞ்சம் டெரரா அப்படிலாம் எனக்கு நிறைய கொஷின்ஸ் ரைஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐ வாஸ் லைக் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் ஐ வாஸ் லைக் ரியலி ஹாப்பி. ஐ எம் ஸோ பிளெஸ்ட் டு ஒர்க் வித் ஹிம். பிகாஸ் நம்மளுக்கு இது ரொம்ப பேஷண்ட் உள்ள பர்சன். லைக் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நர்வஸ் என்னென்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அது மூவி இல்லை. ஸோ எனக்கு சொதப்பினாலும் ஹில் கம் டீச் மீ எவ்வளோ பேஷண்ட் அது. அண்ட் ஸோ ஆமாம் சார், தேங்க்யூ சார் இந்த ஒரு குட் கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் விஸ்வா மை கோ ஆர்டிஸ்ட், இஸ் சச் அமேசிங் கோ ஆர்டிஸ்ட். தேங்க்யூ விஸ்வா. அண்ட் இந்த படத்துக்காக நடித்த எல்லாருக்கும் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Without them it isn't possible. And எல்லாரும் போய் படம் பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் கியூட்டி, ரொம்ப க்யூட்டாக பேசுனீங்க. அண்ட் அடுத்ததாக அதான் ஏற்கனவே சுரேஷ் நான் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் எங்கே தட்டினாலும் இவங்களோட முகம் தான் இருந்தது எல்லாருக்கும். அவ்வளோ க்யூட்டான ரியாக்ஷன்ஸ். எப்படா இந்த பொண்ணு வந்து படத்துக்கு வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மிருனாலினி வாங்க, ஒரு சில வார்த்தைகள் பேசணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்கிறதுக்கு. இன்றைக்கி சாம்பியன் ஃபர்ஸ்ட் சுசீந்திரன் சார் பற்றி சொல்லணுன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியான டீச்சரோட கிளாஸ். நம்மலாம் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எவ்வளோ ஜாலியாக போவோமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டும். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், டென்ஷன்லாம் கொடுக்க மாட்டார். ஸோ அப்படியே ஜாலியாக போய் நடிச்சிட்டு வந்துடலாம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் மை கோஸ்டார் விஸ்வா, ஸோ ஹீ இஸ் அ சூப்பர் டெடிகேட்டட் டேலண்டட் பர்சன். ஆனால் செட்டில் அப்படிலாம் இருக்க மாட்டார். ரொம்ப டவுன் டு அர்த்தாக நர்வஸாக இது நல்லா வந்ததா அது இதுன்னு பதறிட்டே இருப்பார். பட் அவுட்புட் ஸ்க்ரீனில் அப்படி பார்க்கும்போதுலாம் இருக்காது. இந்த பையனா இவ்வளோ பதறனான்ற மாதிரி இருக்கும். ஸோ இஸ் டன் அ வெரி குட் ஜாப். ஸோ டிசம்பர் 13th அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ டு த ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ. ஸோ அவங்க இல்லைனா இஸ் கம்ப்ளீட் திங் won't happen. ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர் ஒன்ஸ் அகேன். கண்டிப்பாக டிசம்பர் 13th அன்னைக்கு படம் பாருங்கள். it will be a worth film to watch. Thank you so much மிரு. அண்ட் அடுத்ததாக இந்த விழாவோட நாயகன் இவர் வந்து கண்டிப்பாக இங்கே பேசியே ஆகணும். நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும். அரோல் கொரேலி, ஐ திங்க் ஐ ப்ரொனவுன்ஸ்ட் இட் ரைட் திஸ் டைம். ப்ளீஸ் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். சுசீந்திரன் சாரோட ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஒரு வாட்டி கால் வந்து இந்த மாதிரி சார் பார்க்கணுன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு ஸோ போய் பார்த்தேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜானர்னு எனக்கு பயங்கர ஒரு ஃபயர் இருந்தது. லைக் எல்லாருக்குமே வந்து ஸ்போர்ட்ஸ் படங்கிறது வந்து ஒரு பெரிய விஷாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் படத்தில் ஒர்க் பண்ணுங்கிறது ஏன்னா பேசிக்கலி ஸ்போர்ட்ஸுங்கிற போதே அதில் ஒரு எனர்ஜி இருக்கும். அதில் ஒரு என்ன சொல்கிறது, மியூசிக்கலாக ஒன்று சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் பேசிக்கலி அதில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் ஒரு ரொம்ப இன்டென்ஸான ஒரு ட்ராமா இருந்தது. ஒரு ஸோ நான் 4 சாங்ஸு, ஒரு இன்டென்ஸ் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கான ஒரு இடமும் இருந்தது. அதுக்கப்புறம் சாரை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு டைரக்டர். எல்லா சாங்குமே வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட் சாங்கே ஓகே ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சாங் ஒரு சீக்வன்ஸாக ஒன்று சொல்லும் போதே நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாலிட்டி. அதுக்கப்புறம் நம்ம விஸ்வா வந்து ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆள். அப்பப்போ ஸ்டுடியோ வருவார், வந்து பாட்டெலாம் கேட்பார், நான் எப்படி போயிட்டுருக்கேன்னு இது பேசிகிட்டே இருப்பார். ஸோ ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கான ஒரு ஆர்டிஸ்ட்டு.
நிறையா சொல்லியிருக்காங்க அவரை பற்றி அவங்க அப்பா அம்மா என்கிட்ட. அவர் சின்ன வயசுலேருந்து இப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தார், எப்படி வந்தார், எப்படி மியூசிக் ஒரு ஃபிலிமில் எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே. அகைன் அவங்க ப்ரொடியூசர்ஸ் அவங்க அப்பா அம்மா பற்றி சொல்லணும். அவங்க அப்பா அம்மாவை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை பார்க்குற மாதிரியே தான் இருந்தது. லைக் என்னை வந்து ஒரு 5 வயசுலேருந்து வயலின் கிளாஸில் சேர்த்து விட்டு, கீபோர்ட் கிளாஸ் சேர்த்து விட்டு, அதுக்கப்புறம் ஒரு மியூசிஷியனாக என்னை எப்படி க்ரூம் பண்ணாங்க, எப்படி கொண்டு வந்தாங்கிறது அது டிட்டோவாக அப்படியே காப்பி பேஸ்ட். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக சின்ன வயசில் 3 வயசுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் சோஃபார் இப்போ வரைக்குமே வந்து ஒரு பையனோட கனவு அதை வந்து எப்படி நம்ம நனவாக்கணுங்கிற ஒரு ஃபயர். ஸோ அது அப்படியே எங்கள் அப்பா அம்மா பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் என்னோட டீம் ஆஃப் மியூசிஷியன், சிங்கர்ஸ் எல்லாம். ஒரு ஆசம் சிங்கர்ஸோட ஒர்க் பண்ணிக்க நிவாஸ், கார்த்திக், ஜிடிவி நிறையா பார்த்துருக்கோம் அவரை. ரொம்ப ஒரு பிளெஸ்டு மியூசிஷியன், ஒரு நேச்சுரலி கிஃப்டட் மியூசிஷியன். அண்ட் ஒண்டர்ஃபுல் லிரிக்ஸ் கபிலன் சார், விவேகா சார், மோகன்ராஜன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். சுஜித் சாரங் அவரோட ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியன் அவர். ஸோ எல்லாருக்கும் விஷ் பண்ணிக்கிறேன். என்டையர் க்ரூ, நரேன் சார் வெரி இன்ஸ்பைரிங் ஆக்டர், ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும். தேங்க்யூ. அண்ட் நம்மளோட கேஸ்ட் அண்ட் க்ரூலேருந்து இன்னும் ரொம்ப மிக முக்கியமான சில பேர் பேச வேண்டியது இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த இன்னைக்கு இந்த விழாவில் வந்து சிறப்பித்து நம்மளை வாழ்த்தி ஆசிர்வதிக்க வந்து ஒருத்தரை டெஃபினட்டாக வந்து கூப்பிடணும். பாரதி ராஜாப்பா ப்ளீஸ் வாங்க, ஒரு சில வார்த்தைகள் பேசணும் வாங்க. என் இனிய தமிழ் மக்களே, எங்கள் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்திற்கும் உரிய எங்கள் மண்ணின் மைந்தன், சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் ஒரு எளிமையின் சின்னம் எங்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் சக கலைஞர்களே, இயக்குநர்களே, இணை துணை இயக்குநர்களே, பத்திரிகையாளர்களே, தொழில்நுட்ப கலைஞர்களே, அனைவருக்கும் நான் டி ராஜேந்திரன் மாதிரி பேசணும் போய் நான் ஒரு வாழ்த்து சொல்லிக்கிட்டு தான் வந்தேன். சரி, டி ராஜேந்திரன் பேசியாச்சு. நான் டி ராஜேந்திரன் பேசும்போது அதான் கேட்பேன், ஸ்பான்டனியஸாக எப்படியா அப்படி பேசுகிறேன் அப்படின்னு கேட்பேன். எந்த மேடையில் விடுங்க, அந்த சூழலுக்கு என்ன இருக்கோ அதை போட்டு 2 படி அப்படி தட்டி விட்டு பேசிட்டா முடிஞ்சு போச்சு. இஸ் எ வெரி எமோஷனல் மேன். நம்ம தமிழ்நாடுக்கு கலைஞர்களே ஒரு எமோஷனல் மேன். அவன் என்ன ரொம்ப நேசிப்பான், நான் அவனுக்கு மேலே அதை நேசிப்பேன். பொதுவாக இந்த படம் சாம்பியன், நான் சுசீந்திரனோட ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம், கடுமையான உழைப்பாளி. அவன் பாண்டிய நாடு நான் படம் பண்ணும்போது எனக்கு உடன்பாடு இல்லாமலே பண்ணேன். என்ன போய் நடிச்சுக்கிட்டு இந்த காலத்தில் போய் அப்படின்னு. 2வது முறையாக செகண்ட் இன்னிங்ஸை கொடுத்த எனக்கு முதல்ல நான் நடிச்சுட்டு வேணான்னு விட்டேன். பாண்டிய நாடு படம் எடுக்கும்போது எனக்கு இல்லை, அதுக்கப்புறம் படம் பார்த்தோன்னே சம்திங் இஸ் காட். ஒர்க் ஆல்காலிக், அவன் வந்து கடுமையான உழைப்பாளி. அந்த மைக் அவன் யாரையும் பற்றி சிந்திக்கவே மாட்டான், அப்படி நடந்துக்கிட்டே இருப்பான், உள்ள சினிமா ஓடிக்கிட்டே இருக்கணும். சச் அ கிரேட் ஃபெலோ. அவன் முன்ன எந்த படம் கென்னடி கிளப் கூட கடுமையாக உழைப்பான். நான் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்காம சொல்லலாம், சுசீந்திரனுடைய படத்திற்கு படம் பார்த்து விமர்சிக்க தேவையில்லை, சுசீந்திரனை பார்த்து விமர்சித்தாலே போதும். நிச்சயமாக அற்புதமாக பண்ணியிருப்பான். நல்ல மனுஷன், எங்கள் ஊருக்காரன். ஒரு உழைப்பு பார்க்கணும், அவங்ககிட்ட பார்க்கலாம். டே நைட்டு அதை பார்க்கவே மாட்டான். மைக்கு நம்மளையெல்லாம் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டான். இப்படி அப்பா இதுப்பா அதுப்பா அடுத்து இப்படி கண்ணை முடிச்சுட்டு இங்கிட்டு போயிட்டே வரணும். துருன்னு இருப்போம். நான் சொல்லுவேன், என்னை நான் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கலான்னு. ஸோ இந்த படம் மிகச்சிறந்த வெற்றி அடையும். சுசீந்திரனுடைய தலையில் இன்னும் ஒரு கிரீடமாக இது இருக்க வேண்டும், இருக்கும் என்ற நம்பிக்கையில் எல்லோருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு எஸ்டாப்ளிஷ் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணணுன்றது எனக்கு ஒரு பெரிய ஆசை.
எனக்கு தெரிஞ்ச எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அந்த ஆசை இருக்கும். இப்போ தான் சுசீந்திரன் சாரோட அசோசியேட் ஒருத்தர், எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அருள் பாலாஜி, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சுசீந்திரன் சார் வந்து ஒரு புது ஆர்டிஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, புது ஹீரோ, அது வந்து ரொம்ப முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர், அதை பற்றி பேசலாமான்னு. நான் வேறு சுசீந்திரன் சாரோட ஃபேன் ஃப்ரம் வெண்ணிலா கபடி குரு, நான் வானிலை, பாண்டிநாடு. அண்ட் உண்மையிலே ஃபார் மீ இட் இஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். சாம்பியன் வெரி இன்டென்ஸ் இமோஷனல் ட்ராமா, ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம், த்ரில்லர்னு சொல்லலாம், ஆக்ஷன் இஸ் தேர், லாட் ஆஃப் திங்ஸ். பக்கா ஒரு பர்ஃபெக்ட் கமர்ஷியல் பேக்கேஜ் ஃப்ரம் மாஸ்டர் சுசீந்திரன் சார். அண்ட் ஒரு புது விஷயம் என்னென்னா, யூஸ்வலி டைரக்டர்ஸ் வந்து நமக்கு ஒரு டயலாக் கொடுத்து நம்ம தான் வில் ரிஹர்ஸ், வி பெர்ஃபார்ம் அண்ட் ஷோ. ஆனால் சுசீந்திரன் சார் வந்து இஸ் அன் அமேசிங் ஆக்டர். ஸோ அவரே நடித்து காமிப்பார், அவரே நடித்து ஹில் பெர்ஃபார்ம் அண்ட் ஷோ. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ணுற அளவுக்கு ரீச் பண்ண முடியுமா இல்லையான்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஒரு சவால். ஸோ இட் வாஸ் அன் அமேசிங் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் இந்த படத்தில் வந்து மனோஜோட பெர்ஃபார்மன்ஸ், வினோத், வாசுகி, ஸ்டன் சிவா மாஸ்டர், ஆல் த பெர்ஃபார்மன்ஸ் வில் பி டெஃபினெட்லி எல்லாமே பேசப்படும். அண்ட் ஸோ அக்கார்டிங் டு மீ விஸ்வா, ஸோ விஸ்வாவுக்கு வந்து திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஒரு புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு ஹீரோவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இயக்குனர், இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் எனக்கு முக்கால்வாசி சீன்ஸ் வந்து ஷோ கூட தான். அண்ட் ஹி ஹஸ் டன் அன் அமேசிங் ஒர்க். இது வந்து இட் ஷுட் பி அ பிக் லான்ச் ஆஸ் அ லான்ச் ஃபிலிம் தான். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட் விஸ்வா. அண்ட் விஸ்வா வந்து இஸ் டன் அ கிரேட் திங். Vishwa and Mrinalini, Soumika, all of them. And very happy to be part of Champion. And Arul Koreli, the music director. Happy the first time I work with Sujit, cameraman. This is first time I'm working with all ellarme. So wishing the whole team and Kalenjim Arts and my dear friend Studio 9 RK Suresh, wishing the whole team all the best. And Champion வந்து வசூல் in commercial ways, let it be a champion. Thank you. This young man needs your wishes. உங்களோட சப்போர்ட், விஷஸ், ஆசீர்வாதம் எல்லா விஷயமும் இவருக்கு தேவை. அண்ட் his first stage ரொம்ப பதட்டத்தோடு வந்து பேச வராரு எங்களோட ஹீரோ விஸ்வா அவர்கள். மேடையில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். எல்லா பெரியவங்களுக்கும், ப்ரெஸ், மீடியா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி. பொதுவாக இந்த மாதிரி மேடையை நன்றி மேடையாக தான் பார்ப்பாங்க. நான் இது அப்படி பார்க்கல. இது எனக்காக வந்திருக்கீங்க, எல்லாருமே எனக்காக வந்திருக்கீங்க. அதனால் இது ரொம்ப பர்சனலாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு. நான் ஒரு 4 விஷயம் மட்டும் பேசிட்டு போயிடுறேன். மாதா, பிதா, குரு, தெய்வம், இந்த 4 விஷயத்தை மட்டும் பேசிட்டு போயிடுறேன். மாதா, எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே. நான் சினிமாவில் ட்ரை பண்ணும்போது, வெளில போய் அலையும் போது, இங்கே வா, நான் உனக்கு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி தரேன், நானே உன்னை பார்த்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை விளையாட வச்சு அவங்களுக்கு கைத்தட்டு வாங்கிட்டாங்க. அவங்களுக்காக ஒரே ஒரு கிளாப் பண்ணிங்கன்னா. அப்புறம் பிதா, எங்கள் அப்பா. இந்த படத்தில் வர மாதிரி, இந்த படத்திலும் ஒரு அப்பா பையன் கதை தான். எங்கள் அப்பா தான் சின்ன வயசுலேருந்து என்னை கூப்பிட்டு போய், நான் 3 வயசுலேருந்தே ஞாபகம் வந்துச்சுன்னா நான் வெறும் ஸ்போர்ட்ஸில் தான் இருந்திருக்கேன். எனக்கு காலையிலே என்னை எழுப்பி குளிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து எங்கள் அப்பா தான் பண்ணுவார். பண்ணி எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும், சும்மா இருக்கக்கூடாதுன்னு அவர் தான் விதைச்சார். அதனால் எங்கள் அப்பாவுக்கு இந்த நேரத்தில் கிளாப்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் அப்பாவோட சேர்த்து எங்கள் அப்பா மாதிரி எனக்கு இன்னொரு 3 அப்பா இருக்காங்க. என் மாமா வெங்கட் மாமா, சிவா மாமா, சுரேஷ் மாமா, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க வந்து என்னோடய கைடிங் லைட். அவங்க இல்லைன்னா யாரும் நான் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் குரு, என்னோடய சார். எனக்கு வந்து இந்த மேடை கிடச்சிருக்குன்னா என் சார்னால தான். எங்கள் சார் வேறு மாதிரி, எங்கள் சார் மாதிரி வந்து எதுவும் கிடையாது.
ஐ லவ் யூ சார். நீங்கள் வந்து ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. சார் தான் சரி, நான் ஐ லவ் யூ சார், அவ்வளோதான். அப்புறம் தெய்வம் கடைசியாக, அது வந்து எங்கள் தாத்தா. அவர் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இங்கேருந்து தான் எங்கேயோ பார்த்துட்ருக்காருன்னு தெரியும். ஐ மிஸ் ஹிம், இட்ஸ் ஓகே. அண்ட் கடைசியாக ஃபுட்பால் மட்டும் பற்றி பேசணும். இங்கே நான் நிற்கிறேன்னா நான் வந்து இப்போது ஹீரோன்னு சொல்கிறாங்க, அது கிடையாது. அது வந்து இங்கே மக்கள் ஃபுட்பால் பிளேயராக தான் நிற்கிறேன். உங்களுக்கு அடையாளமாக தான் நான் நிற்கிறேன். ஒரு வியாசர்பாடி பையன் தமிழில் வந்து தமிழ்நாடு ஃபுட்பால் பிளேயர்ஸோடு பற்றின ஒரு படம் தான். பெருசாக ஒன்றும் அது ஃபுட்பால்னால தான் நான் இங்கே நிற்கிறேன். என்னோடய ஸ்போர்ட்னால தான். என் மாஸ்டர் இருக்கார், அவர்னால தான் எல்லாமே. ஒரு வருஷம் நாங்கள் ட்ரெயின் பண்ணோம். அதை பார்த்துட்டு தான் சார் என்னை இது பண்ணார். அப்புறம் வந்து காஸ்ட் அண்ட் க்ரூவை பற்றி நம்ம சொல்லி தேங்க்ஸ் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அது அவங்க படம். நான் தேங்க்ஸ் சொல்லி என்னதாக்கி விரும்பலை இந்த படத்தை. அப்புறம் என் அண்ணனுங்கள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் இல்லைன்னா கிடையாது. கேசவ அண்ணன், டேவிட் அண்ணன், பிரதீப் அண்ணன், எல்லாருமே, மது அண்ணா, எல்லாருமே ரொம்ப சந்தோஷம். லவ் யூ. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு, லவ் யூ. தேங்க்யூ. சாம்பியன் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான 2 பேர், வெரி இமோஷனல் மூமெண்ட் ஃபார் தெம் பிகாஸ் ஆஸ் ப்ரொடியூசர்ஸ் ஃபர்ஸ்ட் பேபி அண்ட் அவங்களோட பேபியோட படம். ஸோ அதனால் அப்பா அம்மாவா 2 பேருமே வந்து பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ராகவி அண்ட் ஏபி கண்ணன் அவர்கள் 2 பேரும் ஒரு சில வார்த்தைகள். எங்கள் அப்பா எனக்கு வந்து எல்லாமே. இன்றைக்கி அவரோட ஒரு சுவாசத்தில் தான் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். அப்பா பேர் சொன்னாலே நான் ரொம்ப எமோஷன் ஆகிடுவேன். அவரோட நிறுவனத்தில் தயாரிக்கிற முதல் படம் அது. என் பையனை வந்து சுசி சார் வந்து செதுக்கியிருக்காருன்னு சொல்லலாம். அதாவது சுசி சார் இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு மேடம், ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு அவரோட ரசித்து எடுத்த படம். சுசி சாரோட ஒரு அழகான கவிதைன்னு சொல்லலாம் இந்த படத்தை. அதனால் இந்த படத்தை வந்து டைம் இன்மை காரணனால வேகமாக பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும் எங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். எங்கள் கூப்பிட்டதுக்காக வந்திருந்த அத்தனை பேருக்கும், உங்கள் மேடையில் உள்ள அத்தனை பேருக்கும் எங்களோட நன்றிகள். இந்த படத்தில் மனோ சார் பண்ணுற ரோலை ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் வந்து பண்ணுவார். அதே இதுதான் அப்படியே தான் இருந்தது இந்த படம். அதனால் அவர் ஒரு சின்ன மூமெண்ட், ஒரு எமோஷ்னல் மூமெண்ட். பையன் திடீர்னு நான் படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை வந்து ஒரு ஸ்க்ரீனில் கொண்டாந்து முதலாக ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ஒரு பையனை பார்க்கும்போது என்ன ஃபீலிங் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் மொமெண்ட். என் பையன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. படம் ரெடியான பிறகு ரா வெர்ஷன்லேருந்து இந்த ஒரு ஃபைனல் வெர்ஷன் வரைக்கும் ஒரு 20 தடவைக்கு மேலே திருப்பி இந்த படத்தை திருப்பி போட்டு பார்த்துருக்கோம். ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் புதுசாக பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு எமோஷ்னலாக எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான முழு கிரெடிட் டைரக்டர் சுசீந்திரன் சாரை மட்டும்தான் சேரும். என் பையன் மட்டும் இல்லை, இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு மனோஜ் சாராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும், நரேன் சார், சிவா சார், நான் வந்து மிரண்டிருக்கேன் அவரை வந்து ஸ்க்ரீனில் பார்த்து. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ரொம்ப முக்கியமாக அருள் கரோலி ஒரு சாங் வந்து அவரே பாடியிருக்கார். யாரெல்லாம் வச்சு பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பல சிந்தனைகள் இருந்தாலும் ஒரு ரஃப் வெர்ஷன் வந்து அருள் கரோலி பாடியிருந்தார். அதை பார்க்கும்போது எதுக்கு சார் நம்ம மற்ற சிங்கர்ஸ், நீங்களே ரொம்ப அருமையாக பாடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த சாங்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். என்னால் ஒரே ஒரு சின்ன ஹம்பிள் சேலஞ்சாக ஒன்று சொல்ல முடியும். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய சந்தோஷத்தோடு நீங்கள் திருப்பி போவீங்க அப்படிங்கிறதுல எனக்கு எந்தவித சந்தேகம் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி ஹெல்ப் அண்ட் அசிஸ்டன்ஸ். ஆர்கே சுரேஷ் என்னோட பிரதரில், என்னோட டாக்டர் சிவா அண்ட் வெங்கட் இங்கே இல்லை, அண்ட் இந்த என்டையர் ஃபேமிலி இங்கே வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸு. முக்கியமாக ஒன்ஸ் அகெயின் சுசி சார், வி சல்யூட் யூ ஃபார் கிவிங் தி ஒண்டர்ஃபுல் மூவி அவுட்புட் அண்ட் லான்ச்சிங் மை சன் விஸ்வா. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலி த கேப்டன் ஆஃப் த ஷிப். அழகான படங்கள்,
நல்ல அருமையான கலைஞர்கள் கொடுக்குற சுசி சார் டெஃபினட்டாக வெரி குட் ஹார்ட்டட் லைட் ஆஃப் பண்ணி போகிறாங்க. ஆமாம். லாஸ்ட் நிமிஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் சிங்கர் கார்த்தி அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு மொத்த படக்குழுவினரும் சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுறோம். தேங்க்யூ கார்த்தி. நீ தான் வந்து உண்மையான சாம்பியன். ஒரு லைஃப்பில் வந்து ஒரு அம்மாவாக நீங்கள் வந்து ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நான் வந்து தனித்தனியாக பேர் சொல்லி டைம் இல்லை. மனோஜ் சாருக்கு கண்டிப்பாக ஒரு எப்படி விக்ராந்துக்கு ஒரு பாண்டியன் ஒரு கம்பேக் ஆரம்பிச்சோம், அப்படி வந்து மனோஜ் சாருக்கு இந்த படம் முக்கியமான ஒரு படமாக இருக்கும். நரேன் சார் வந்து இந்த படத்தில் ஜஸ்ட் ஒரு 20 நாள் தான் சார் டேட்டுன்னு போய் சொல்லி ஒரு 40 நாள் நடிக்க வச்சிட்டேன். ரொம்ப கம்மியாக சம்பளம் பேசிட்டேன். அடுத்த படத்தில் நான் ஸோ இந்த படத்துடைய விழாநாயகன் அருள் குரோலி கண்டிப்பாக இந்த படத்துடைய சாங் வந்ததுக்கப்புறம் அவர் ஏன்னா ரீரெக்கார்டிங் நல்லா பண்ணுவார்னு துப்பறிவாளன், பிசாஸ் இந்த மாதிரி படங்களை பெருசாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சாங் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அருள் குரோலிக்கு இந்த படம் வந்து ஒரு எப்படி ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு திரைப்படமாக இருக்கும். ரீரெக்கார்டிங் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை நிறைய பேர் பார்த்து பாராட்டியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னுடைய கேமராமேன், என்னுடைய ஆர்ட் டைரக்டர் சேகர், சுஜித், இப்போ சொல்கிறேன், இந்த ஸ்டேஜில் சொல்கிறேன், இந்தியாவிலேயே நம்பர் 1 கேமராமேன் வருவானி. ஏன்னா அவருடைய திறமை தெரியாது, நான் பார்த்துருக்கேன், ஆன் ஸ்பாட் பார்த்துருக்கேன். மிகச்சிறந்த ஒரு ஒளிப்பதிவாளராக டாப் 10க்குள்ளே வருவார். ஆர்ட் டைரக்டர் சேகர் என்னுடைய படங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. என்னை மாதிரி ஒரு கடுமையான ஒரு உழைப்பாளி. நான் வந்து அனல் அரசுக்கு அப்புறம் நான் நிறைய ஸ்டண்ட் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் தினேஷ் கசேந்திரிக்கா. ரொம்ப பிரமாதமான ஒரு மாஸ்டர். கண்டிப்பாக எனக்கு வந்து அவருடைய படங்கள் சுட்டுப்பிடிக்கு உத்தரவு ஒர்க் பண்ணோம். இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இருக்குது. முழுக்க ஒரு அவர் வந்து கம்போஸ் பண்ணது எல்லாமே ஃபியூ டேஸ் தான் கொடுத்தோம். நாங்கள் கொடுக்குற 2 நாள் 3 நாள் கொடுத்தா கூட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் வெனிலா கபடி குழு இதே மேடையில் நின்று ஒரு உணர்வு கொடுக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த பாஸ்கர் சாருக்கும் என் பாசமிகு அப்பா பாரதிராஜா சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் இந்த மேடையில் முதல் மேடையாக அமர்ந்திருக்கும் விஸ்வா, சௌமியா, இவங்களுக்கெல்லாம் இது முதல் மேடை. ஸோ வேறு யார், சன்சிவா மாஸ்டர் வந்து பிதாமகன், கஜினி, ஹிந்தி நிறையா பண்ணியிருந்தாலும் நடிகராக முதல் மேடை அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சசி சார், தேங்க்யூ சார். எங்களுடைய சசி சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். விஸ்வாவை பற்றி நான் சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம், மிகச்சிறந்த ஒரு உழைப்பாளி, மிகச்சிறந்த ஒரு என்ன சொல்கிறது, நிறையா சொல்லலாம். எனக்கு வந்து நான் அறிமுகப்படுத்தினதுலேயே பெஸ்ட் ஒரு ஆக்டராக வருவார். நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், ஒரு தனுஷ் மாதிரின்ட்டு. கண்டிப்பாக ஒரு பெரிய ஹீரோவாக வருவார். எனக்கு பெருமை தரக்கூடிய அளவுக்கு ஒரு சூரி, விஷ்ணு அது மாதிரி ஒரு ஹீரோ வருவார். ஸோ இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை வாங்கி வெளியிட ஆர்கே சுரேஷ் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ரீச் கொடுப்பான்னு நான் நம்புகிறேன். எனக்கு அவரை பற்றி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக அனல் அரசு ஒரு கடுமையான ஒரு உழைப்பாளின்ட்டு நீங்கள் மிளகாய் சாப்பிட்டதெல்லாம் ரசித்து சொல்லியிருக்காருன்ட்டு. ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாரும் மேலே இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. நன்றி சார். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரெண்ட் மியூசிக் இந்த படத்தோட மியூசிக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இப்போது சாம்பியன் படத்தோட இசை வெளியீட்டு விழா திரு பாரதி ராஜா அவர்கள் வெளியிட விஜயபாஸ்கர் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள்.